Hi students, இப்போ exercise 3.1ல 9 போலாமா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, given secant theta plus tan theta equal to p கொடுத்திருக்காங்களா? என்ன பண்ணணும்னா secant theta, tan theta, sin theta எல்லாமே இந்த p terms இருக்குமே கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வச்சுங்க we know சொல்லிட்டு நம்ம இந்த யூனிட்டி ஃபார்முலா தெரியும் இல்லையா, secant square minus tan square equal to 1 தெரியல, அதை எடுத்துங்க. இப்போ இது எப்படி இருக்கு, a square minus b square இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், a plus theta அது a plus b into a minus b இதுலாமா. இப்போ நமக்கு இந்த ஆல்ரெடி இந்த வேல்யூ தெரியும், என்னது p தானே. இப்போ p into secant theta minus tan theta equal to 1. இப்போ secant theta minus tan theta வரும் 1 by p. அப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்தது secant theta plus tan theta கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வந்து இப்போ secant theta minus tan theta கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஆட் பண்ணிடுறேன், ரைட் சைடு ஆட் பண்ணிடுறேன், 1 plus 2ன்னு போடுறேன். அப்புறம் அர்த்தம் லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணிக்கலாமா. இப்போ secant theta plus tan theta ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் அது secant theta minus tan theta. அப்போ இங்கே லெஃப்ட் ரைட் சைடு வரும் p plus 1 by p வந்துருமா. இப்போ மைனஸ் பிளஸ் கேன்சலா, அப்போ 2 secant theta ஈக்குவல் வந்துடும். இங்கே எல்சியம் எடுக்கலாமா, p 3 கிராஸ் பண்ணா வரும் p ஸ்கொயர் பிளஸ் 1னா இந்த 2 கீழே கொண்டு வரலாமா. அப்போ secant theta ஈக்குவல் டு p ஸ்கொயர் பிளஸ் 1 by 2p. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணியாச்சு, ஓகேங்களா, கண்டுபிடிச்சாச்சு. secant theta p டேர்மை மாற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் போகிறேன். அப்போ என்ன ஆகும், secant theta பிளஸ் tan theta மைனஸ் secant theta பிளஸ் tan theta வரும், ஓகேங்களா. அப்போ இங்கே வரும் p மைனஸ் 1bp வந்துருமா. அப்போ secant கேன்சலா, அப்போ 2 tan theta ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு, p ஸ்கொயர் மைனஸ் 1 by p வந்துருமா. இந்த 2 கிராஸ் பண்ணீங்கன்னா tan theta ஈக்குவல் வந்துடும் உங்களுக்கு p ஸ்கொயர் மைனஸ் 1 by 2p வந்துடும். இது உங்களுக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட் சைன் தான் தேவை. கொஞ்சம் யோசிங்க, நம்ம என்ன சைன் பண்ணலாம்னா இப்போ நம்ம சைன் theta இப்போ என்ன பண்ணுறேன், நான் பண்ணுறேன் tan theta by secant theta கண்டுபிடிக்கிறேன். tan அர்த்தம் sin theta by cos theta, கரெக்டுங்களா. பை secant அது 1 by cos, 1 by cos ரெசிப்ரோக்கல் வருமா. அப்போ sin by cos இன்ட்டு cos theta வந்துருமா, கேன்சல். அப்போ பாருங்க sin theta என்ன போடலாம், நமக்கு வந்து tan theta டிவைட் பை என்ன பண்ணலாம், secant theta போடலாம். tan theta வேல்யூ தெரியும், p ஸ்கொயர் மைனஸ் 1 பை என்னது 2p இன்ட்டு secant theta நமக்கு ஃப்ராக்ஷன் தான், நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிடுறேன், சரிங்களா. இப்போ 2p பை நரும் p ஸ்கொயர் பிளஸ் 1, 2p கேன்சலா. அப்போ sin theta பார்த்தீங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 1 பை p ஸ்கொயர் பிளஸ் 1. இதான் நம்மளுக்கு sin theta. நமக்கு அந்த p டேர்ம்ல போட்டுரும், அவ்வளோதான். 3 வேலையும் நம்ம வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சாச்சு, ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான் இது. நான் வச்சிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அதாவது secant theta plus tan theta கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து secant theta மைனஸ் tan theta வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரெண்டுத்தையும் வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு secant tan sin 3 கிடைச்சிடும்.